Alhamdulillahi Rabbil Alameen wassalatu wassalamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna anzalnahu fi lailatul qadr wa ma adraka ma lailatul qadr. Lailatul qadri khairum min alfi syahr. Wa qala an-nabiy sallallahu alaihi wasallam man qama lailatul qadri imanan wa ihtisaba ghufira lahu ma taqaddama min dhanbihi. Aw kama qala alaihi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim. Wa nahnu ala dhalika minasy syahidin wa syakirin walhamdulillahi rabbil alamin. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. தமிழகத்தில் வித்தியாசமாய் 1-2 இடங்களில் மட்டும்தான் தனியாக ஒரு ஆலிமை அழைத்து சொற்பொழிவு நடைபெறுகிறது. சென்னையில் ஓரிரு இடங்களில், தமிழகத்தில் கோவையில், சென்னையும் நூந்து போய்விட்டது. ஒன்று மட்டும்தான் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்து அருள் புரிவானாக. இதற்கு ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிர்வாகத்தினுடைய, ஜமாஅத்தினுடைய முத்தவல்லி, தலைவர், உதவி தலைவர், செயலாளர், உதவி செயலாளர், பொருளாளர் அனைவரையும், இதை போல இங்கே வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், உங்கள் அத்தனை பேர்களுக்கும், இதையெல்லாம் தாண்டி 27 நாட்கள் மிக அற்புதமான முறையில் குர்ஆனை நமக்கு ஓதி இருக்கிற ஹாஃபிதுல் குர்ஆன் வலியுல்லா மிஸ்பாஹி ஹஸரத் அவர்களுக்கும், பள்ளியினுடைய இமாம், எங்களது பாசத்திற்குரிய நண்பர் ஜலாலுத்தீன் இம்தாதி ஹஸரத் அவர்களுக்கும், வருகை வந்திருக்கிற உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, ஏன்னா ராத்திரி 12 மணிக்கு மேலே கொஞ்சம் அசத்து போயிருப்பீங்க, என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அன்பிற்குரியவர்களே, நாம் சிறப்பான லைலத்துல் கத்ரினுடைய இரவை பெற்றிருக்கிறோம். இது எப்படி கிடைத்தது? இந்த சூரா வருவதற்கான காரணம் என்ன? இன்னா அன்ஸல்னா ஓதிக்கொண்டே இருக்கிறோமே, அது வருவதற்கான காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், ரப்புல் ஆலமீனே, ரமலானிலே லைலத்துல் கத்ரிலே குர்ஆனை இறக்கி இருக்கிறாய், இந்த சமூகத்திற்கு வழிகாட்டுகிற குர்ஆன், அந்த இரவு அமல் செய்தால் என்ன நன்மை? பெருமானார் கேட்கிறார்கள். குர்ஆன் இறங்கிய இரவிலே அமல் செய்தால் என்ன நன்மை? அல்லாஹ் சொல்லுவான், வமன் ஜாஅ பில் ஹஸனத்தி ஃபலஹு அஸ்ரு அம்சாலிஹா. ஒரு நல்லமல் செய்தால் அதற்கு 10 மடங்கு கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான். பெருமானார் சொல்லுவார்கள், இது எல்லா காலத்துக்குமே பொருந்துமே. எப்பொழுது நல்லமல் செய்தாலும் 1க்கு 10 இருக்கிறதே, லைலத்துல் கத்ருக்கு என்ன சிறப்பு இருக்கிறது? என குர்ஆன் இறங்கியதல்லவா, அதற்கு என்ன சிறப்பு? அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், 700 மடங்கு சிறப்பை வைத்துக் கொள்ளுங்கள் நபியே. 1க்கு 700, 10 எவ்வளவாக மாறுகிறது? 700ஆக மாறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அப்பொழுதும் திருப்தி இல்லை. இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் 1க்கு 700ஆக கொடுக்கிறான், இதுவும் போதாது என்று பெருமானார் சொல்லுகிறார்கள்.
அப்பொழுது பெருமானாரை சந்தோஷப்படுத்த இன்னமா யுவஃபஸ்ஸாபிரூன அஜ்ருஹும் பிகைரி ஹிசாப், கணக்கே இல்லாமல் பொறுமையாக நோன்பு நோற்றதால் கணக்கே இல்லாத கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கணக்கே இல்லை. ஆனாலும் மனநிறைவான ஒரு சந்தோஷமான பதில் வேண்டும் ரப்புல் ஆலமீனே என்று பெருமானார் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போதுதான் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். 1000 மாதங்களை விட சிறந்தது. வெறும் 1000 மாதங்கள் அல்ல, 1000 மாதங்கள் அமல் செய்தார். ஒரு சின்ன அமல், ஒரு சுப்ஹானல்லாஹ். இப்ப இவர் 1000 மாதம் சுப்ஹானல்லாஹ் சொன்னால் என்ன நன்மையோ அந்த நன்மை எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு வாங்கி கொடுத்த மாபெரும் பேரு. குர்ஆன் இறங்கியதால் 1000 மாதங்களை விட சிறந்த இரவை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த இரவு நிறைய அமல் செய்ய வேண்டும், நிறைய துஆக்களை செய்ய வேண்டும். வெறுமனே பயானுக்கான இரவு மட்டுமல்ல, அன்பிற்குரியவர்களே, நிறைய அமல் செய்வதற்கான இரவுகளில் இந்த இரவும் ஒன்று. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இரவில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினானே, அந்த குர்ஆனை பற்றி இந்த உம்மத் என்ன விளங்கி வைத்திருக்கிறது? கடைக்கு திறப்பு விழா, குர்ஆன் ஓதினால் அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத் வந்துவிடும், வருங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதற்காகத்தான் குர்ஆன் இறங்கியதா? வீடு திறப்பு விழா, அஜர்த்துமார்கள் வந்து குர்ஆன் ஓதினால் சரியாகிவிடும். அந்த வீட்டில் ஒரு ஆள் மௌத்தே ஆகாது. சரியா போயிடுமா? அதனால் இல்லை என்று நான் சொல்லவில்லை. பரக்கத் இருக்கிறது, அபிவிருத்தி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த குர்ஆன் என்ன என்பதை இந்த உம்மத் விளங்க வேண்டும். அதைத்தான் அல்லாமா துல்ஃபிகார் எழுதுகிற போது எழுதுவார்கள், இந்த குர்ஆன் பெய்யும் மழைக்கு ஒப்பானது எழுதுறாங்க. மழை இருக்கிறது அல்லவா, பெய்யும் மழைக்கு குர்ஆன் ஒப்பாக இருக்கிறது. மழை நீர் இல்லை என்றால் மனிதன் இறந்து விடுவான். தண்ணி இல்லைன்னா எத்தனை நாள் தாங்குவான்? மனிதன் உயிர் வாழ தண்ணீர் தேவை, மனிதனின் உள்ளம் வாழ குர்ஆன் தேவை. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உள்ளம் நிம்மதி அடைய வேண்டுமானால், உள்ளத்திற்குள் சந்தோஷம் வர வேண்டுமானால் அதற்கு தேவை திலாவத்துல் குர்ஆன். நிறைய வரலாறுகள் சார்ந்து மனநோய் நாம் தொட்ட காரியங்கள் அத்தனையும் மறந்து போகிறது. என்னைக்கோ சொல்லல, சமீபத்திலே நடந்த தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிறார். சித்திகுல் கௌசர் என்று எனக்கு எல்லாம் மறந்து போனது, மனைவி யார் மக்கள் யார் என்று கூட மறந்து போனது. இந்த மறதி போவதற்கு குர்ஆனை கையில் எடுத்தேன், அதை ஓத ஆரம்பித்தேன், என்னுடைய நினைவாற்றல் 2 மடங்காக ஆனது. இப்பொழுது நான் 30 ஜுஸ்வை முடித்த ஹாஃபிலுல் குர்ஆனாக இருக்கிறேன். எழுதுறேன். இன்னைக்கு நிறைய பேர் வண்டியில போயிட்டு இருக்கும் போது எங்க போயிட்டு இருக்கோம்னு மறந்துட்டு எப்படி யோசிச்சுட்டே இருப்பாரு. எங்க போறோம், நம்ம வண்டி எடுத்துட்டு வந்தோமே. தொழுகையில 3 ரக்காத்தா 4 ரக்காத்தான்னு தெரியாம எக்ஸசைஸ் எடுத்துட்டு இருப்பார். 3ஆ 4ஆ 3ஆ 4ஆ 2ஆ 3ஆ. மறதி. இந்த மறதியில் இருந்து ஒரு மனிதனை காப்பாற்றுகிற மாமருந்து. தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது, குர்ஆன் இல்லாமல் உள்ளம் வாழ முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரே ஒரு நூலை வைத்துத்தானே, அந்த ஒரு ஆசிரியர் 1,00,000 மாணவர்கள், சகாபாக்கள் 1,00,000. அவங்கள்ட்ட இருந்த நூல்ல எத்தனை தான்? சகாபாக்களுக்கு இருந்த நூல் இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி 10 கேஜி தூக்கி போகுது. தூக்க முடியாம டீச்சர் அம்மாட்ட போய், ஏமா இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க, உள்ள தூக்கவே முடியல, வருங்காலத்துல வேலை கிடைக்காத மூட்டை தூக்கியாவது பொழைச்சு கட்டணும், இப்ப இருந்தே ட்ரைனிங் கொடுக்குறோங்கிற. இப்ப இருந்தே ட்ரைனிங். இத்தனை நூட்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் வழங்கிய அல் குர்ஆன் ஒன்றுதான், ஆசிரியர் ஒன்றுதான்.
1,00,000 மாணவர்கள். உலாயிக்க ஹிஸ்புல்லா அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன். இவர்கள் அல்லாஹ்வின் ஆர்மிக்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப மனநோய், எல்லா மனப்பிரச்சனைகள், மறதி அத்தனைக்கும் தீர்வு எதில் இருக்கிறது? தண்ணீர் தாகத்தை தீர்ப்பதை போல மனநோயை தீர்க்கிற ஆற்றலை அல்லாஹ் குர்ஆனுக்குள் வைத்திருக்கிறார். தண்ணீர், மழை இறங்குவதை உலகத்தில் யாராவது தடுத்து நிறுத்த முடியுமா? மழை தண்ணீர் இறங்குவத ஏதாவது ஒன்றை போட்டு தர்மாக்கோல் சீட்டை போட்டு தடுத்துட முடியுமா? சில எம்பிக்கள் நிறைய வேலையெல்லாம் செஞ்சாங்க, நான் நினைவுபடுத்த விரும்பவில்லை. அப்ப வானத்திலிருந்து இறங்குகிற மழையை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. குர்ஆனின் வருகையையும் உலகத்தில் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த குர்ஆனை நான் இல்லாமல் ஆக்கி விடுவேன் சொல்ல முடியுமா? ரஷ்யாவிலே ஒரு புரட்சி நடந்தது. முழுக்க குர்ஆன் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என்று நடந்தது. கபரஸ்தானிலே வைத்து பெண்மணிகள் மனனமாக தன் பிள்ளைகளுக்கு உருவாக்கினார்கள். இன்னைக்கும் பலஸ்தீன்ல என்ன நடக்கிறது? எவ்வளவு கொடுமைகள் நடக்கிறது. ஆனால் எல்லா வீடுகளுக்குள்ளும் ஹாஃபிலுல் குர்ஆன். குர்ஆன் அழிக்கவே முடியல. நாங்க 19ல கொரோனாவுக்கு முன்னாடி போன போது சின்ன சின்ன பிள்ளைகள் தீபா தூபா இன்னமும் மலரும் நினைவுகளாக இருக்கிறார்கள். இரட்டை பிள்ளைகள். அந்த பிள்ளைக்கு பேர் வச்சிருந்தது தீபா தூபா, தாரா தாரா, இப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்க. இரட்டை பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட பேட்டி கேட்கிற போது சொன்னார்கள், ஒவ்வொரு வீட்டிலும் குர்ஆனை மனனம் செய்யாத வீடுகள் இல்லை, எல்லா வீடுகளுக்குள்ளும் ஹாஃபிலுல் குர்ஆன் இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அதை உலகத்திலே நிறுத்துவதற்கு எந்த சக்தியும் இல்லை, முடியாது. குர்ஆன் அழிச்சிடணும் அப்படின்னு நினைச்சா முடியாது. என்ன அதிசயம் தெரியுமா? அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய முயற்சிகள் நடந்திருக்கிறது. அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுகிறான், லவ் இஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா யஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன். சேலஞ்ச் பண்றான். மனித வர்க்கங்கள் முழுவதும் ஒன்று சேருங்கள், உங்களோடு ஜின்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். என்ன விஞ்ஞான ஜின்னுக்குள்ளே போகல, ஜின்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு சூரா கொண்டு வாருங்கள். நிறையவெல்லாம் வேணாம். இன்னைக்கு ஓதுன இன்னாத்தீனாவை கொண்டு வாருங்கள், குல்குவல்லாவை கொண்டு வாருங்கள், குல்லாவது பிரபில் பலக்கை கொண்டு வாருங்கள். உலகத்திலே யார் கொண்டு வந்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே உமையா. இந்த உமையா யார் தெரியுமா? 200 தலைமுறையை அறிந்தவன் உமையா. குதிரைன்னு சொன்னாக்க அந்த குதிரைக்கு அப்பன் யார்? குதிரைக்கு. அந்த குதிரைக்கு அத்தா யார்? அதுக்கு அத்தா யார்? அதுக்கு அத்தா யார்? நம்மிடத்துல கேட்டால் உங்க அத்தா பேர் என்னன்னு கேட்டா சொல்லிடுவாரு, அப்துல் கரீம் ராவ் தரும்பாரு. அவங்க அத்தா பேர் என்னன்னா அப்துல் வஹாப் ராவ் தரும்பாரு. அவங்க அத்தா பேர் என்ன அப்படின்னு சொல்லிடுவாரு. இது மாதிரி ஒரு 4-5 தலைமுறை தெரியும். அதுக்கப்புறம் அவங்க அத்தா பேர் என்ன, அவங்க அத்தா பேர் என்னன்னா தெரியாது. ஆனால் அவர் 200 தலைமுறை சொல்லுவார். அவ்வளவு ஆற்றல் நிறைந்த உமையா. உமையாவை அரபுலகத்திலே கவியால் வென்றவர்கள் யாரும் இல்லை. கவி உலக மாமேதை உமையா. உமையாவிடத்திலே செந்நிற ஒட்டகைகள் 10 ஒட்டகைகள் அபூஜஹல் கொடுத்துறான். முஹம்மதை சென்று வா, என்னமோ முகமது சொல்றாரு, வானத்திலிருந்து செய்தி வருகிறது என்று சொல்லுகிறார். உன்னுடைய வாத திறமையாலும் கவி திறமையாலும் முகம்மதை வென்றுவா, முகம்மதை போய் ஜெயிச்சுட்டு வா. பெருமானார்ட்ட வர்றார் உமையா. உங்களுக்கு என்ன வகி வருதுன்னு கேட்டாரு. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ஒவ்வொரு ஜுமாலே ஓதுறாங்களா இல்லையா? அந்த வசனத்தை ஓதுன உடனே இதை கேட்ட உமையா, கவி உலக மாமேதை உமையா தலை குனிந்து வருகிறார். ஒரு வார்த்தை கூட பேசுறாரு. சொல்ல நேரா தாருன் நதுவாவுக்கு வர்றாரு. அபூஜஹல் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. தலை குனிஞ்சு வர்றதை பார்த்த உடனே அபூஜஹல் சொல்லிட்டான், முகம்மது இவருக்கும் சூனியம் வைத்து விட்டார். முகம்மது சூனியம் வச்சுட்டார். தலை பாரு கீழே குனிஞ்சிருக்கு, மேலேயே நிமிர மாட்டேங்குது.
நேரம் வந்த உமையா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னல்ல ஹூல அலாவா இன்ன அலைஹில தலாவா அலாஹு முஸ்பிரா அஸ்வலுஹு மஅத்திக் மஹாதா கவுலுல் பஷர் இன்னஹு யஅலு வலா யுலா அலை. அவர் ஓதியதனுடைய மேல் பகுதி கீழ்ப்பகுதி எல்லாவற்றையும் சுவைத்து பார்த்தேன். இது மனித சொல்லே அல்ல. இதோடு போட்டி போட்டால் அபூஜஹில் நீ தோற்று விடுவாய். மஹாதா கவுலுல் பஷர், இது மனிதன் சம்பந்தப்பட்ட சொல்லே அல்ல. குர்ஆன் தடுப்பதற்கு உலகத்தில் எத்தனை முயற்சி நடந்தாலும் அதை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொண்டார். அதனால இது ஒரு அற்புதமான வேதம். அந்த வேதம் இறக்கப்பட்ட நாள் தான் இந்த நாள். உலகத்திலே வெல்ல முடியாத வேதம். ஒரு புள்ளிய கூட ஒரு ஆள் மாற்ற முடியாது. இப்னு ராவந்தின்னு ஒரு ஆள் இருந்தான். இந்த உம்மத்து வரலாறு தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்னு ராவந்தி அவர் யாருன்னு சொன்னாக்கா, தமிழகத்துல வலம்புரி ஜான் ஒரு ஆள் இருந்தார். நல்ல பேச்சாளர், பயங்கரமான ஆளு. ஏன் வலம்புரி ஜான்னா, அவர் வளம் வந்துகிட்டே இருப்பார். கொஞ்ச நாள் இந்துவா இருப்பாரு, கொஞ்ச நாள் கிறிஸ்டினா இருப்பாரு, கொஞ்ச நாள் முஸ்லிமை பத்தி பேசுவாரு, எல்லாம் பேசிக்கிட்டே வருவார். ஆனா அறிவாளி. இந்த இப்னு ராவந்தியும் அறிவாளி. கிறிஸ்துவ மதத்திற்கு சென்றார். அங்க இருக்கக்கூடிய பைபிளை படித்து இவரே ஒரு பைபிள் எழுதினார். மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு அடுத்தது தௌரா எழுதினார். இவரே எழுதினார் படிச்சு. அதையும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்துக்கு வந்தார். குர்ஆனுக்குள்ள 2-3 விஷயங்களை சேர்த்து எழுதி விட்டார். அவருடைய சொந்த கருத்தை 30 ஜுஸுக்குள் இணைத்தார். செருப்படியை வாங்கினார். ஒரு புள்ளி கூட யாரும் இணைக்க முடியாது. இத்தனை ஹாஃபில்கள், இத்தனை ஆலிம்கள், இத்தனை முஃப்திகள் உலகத்தில் இருக்கிறார்களே, எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு புள்ளியை மாற்ற முடியுமா? அபௌ மறுத்தார்கள், அதோ கொடுத்தார்கள். சொல்ல முடியுமா? பேய தேயா மாற்றுகிற அதிகாரம் உலகத்தில் யாருக்கும் இல்லை. அந்த அதிசய வேதம் இறங்கிய நாள். இதன் வருகையை உலகத்திலே தடை செய்வதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. அப்ப குர்ஆன் எவ்வளவு அற்புதமானது. தண்ணீரை போன்றது. தண்ணீர் மழையாக இறங்குகிற போது மழை துளியை எண்ணியவர்கள் உலகத்தில் யாராவது இருக்காங்களா? கோயம்புத்தூருக்கு மழை வருது, இத்தனை சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க, மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல எத்தனை துளிகள் விழுந்தது, எத்தனை துளி இருந்தது என்று யாராவது சொல்ல முடியுமா? இதை போன்றுதான், மழை துளியை போன்றுதான் குர்ஆனுக்குள்ளே இருக்கிற கருத்துக்கள். எவ்வளவு? ஒன்றா இரண்டா? மழை துளியை போன்ற கருத்துக்கள். என்ன கேட்டாலும் குர்ஆன் தரும். விஞ்ஞானம் வேண்டுமா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அஸ்ட்ரானமி பேசுகிறது. பிக் பேங் தியரின்னு சொல்றாங்களா இல்லையா? மகா வெடிப்பு கோட்பாடு. சூரியன், சந்திரன், வானம் எல்லாம் ஒன்னாத்தான் இருந்துச்சு. ஒரு வெடிப்பு வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் எல்லாம் தனித்தனியா ஆச்சு. அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றான், அன்ன ஸமாவாத்தி வல் கானத்தா ரத்தகா ஃபஃபதக்னாஹுமா. எல்லாம் ஒன்னாத்தான் இருந்துச்சு, நம்ம தான் வெடிப்பை ஏற்படுத்தி சிதற வைத்தோம், தனித்தனியாக ஆக்கினோம். சூரியன் எப்படி இயங்குது இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது. அது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். 500 கோடி ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. ஒரு நாள் அதன் இயக்கம் நின்று போய்விடும், உலகம் அழிந்து போய்விடும். அதுக்கு எத்தனை கோடி செலவழித்து சொல்றான்? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பாலைவனத்தில் இருந்து கொண்டு பெருமானார் சொல்லுகிறார்கள், வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகரில்லஹா. சூரியன் அதற்கு என்று குறித்த எல்லையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அது முடித்து போய்விடும். குர்ஆன் பேசுகிறது. பூமி உருண்டையா தட்டையா? கலிலியோ பட்ட பாடு. தட்டை என்று சொன்னதற்காக தட்டி எடுத்தார் கலிலியோவை. உருண்டேன்னு சொல்லு, தட்டேன்னு சொல்லாத, இல்லாட்டி கொன்றுவேன்னு ஜெயில வச்சான். ஆனா அல்லாஹ் அன்னைக்கே சொல்லிட்டான், வல் அர்ல பாத தாலிக தஹஹா. தீக்கோழியின் முட்டையை போல் இருக்கிறது. முட்டை எப்படி இருக்கும் பார்த்திருக்கீங்களா? அந்த 23 டிகிரி கொஞ்சம் அப்படி மேல தூக்குன மாதிரி இருக்கும். அப்படித்தான் பூமி இருக்கிறது. தட்டையாக பூமி இருக்கிறதே, அது எப்படி இருக்கு? புல் உருண்டை அல்ல. எப்படி இருக்கிறது? கொஞ்சம் 23 டிகிரி தூக்கி இருக்கிறது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. இதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் சொல்லுகிறார்கள்.
இது தட்டை அல்ல, இது உருண்டை, முழு உருண்டையும் அல்ல. இன்னைக்கு இப்ப சமீப கால விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறதுன்னா, வான வீதிகள் எல்லாம் விசாலமாகி கொண்டே இருக்கிறது. வானம் விசாலமாகிறது, பெருசாயிட்டு வருது. எலாஸ்டிக் மாதிரி, எலாஸ்டிக் இழுக்களுக்கு என்ன ஆகும்? பெருசாகும். அதே மாதிரி வானம் பெருசாகுது. இன்றைய புதிய கண்டுபிடிப்புகள். இதை பற்றி குர்ஆன் இடத்திலே கேட்டால் குர்ஆன் சொல்லுகிறது, அன்ன ஸமா பனைனாஹா பிஐதின் வ இன்னா லமூஸிஊன். அல்லாஹ் சொல்றான், வானத்தை என் கையால் படைத்தேன், அதனால் தான் தூண் இல்லாமல் படைத்தேன். உங்களால முடியுமா? ஒரு கட்டடத்தை, பெரிய கட்டடத்தை தூண் இல்லாம படைக்கிறதா இருந்தா எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனால் வானை தூண் இல்லாமல் என் கையால் படைத்தேன், வ இன்னா லஹு லமூஸிஊன், அதை நானே விசாலப்படுத்துகிறேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு குர்ஆன் குறித்த விஞ்ஞானம் என்ன? என்ன குர்ஆன் சொல்லுகிற விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்காத விஞ்ஞானங்கள் நிறைய இருக்கு. ஜின்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. வானத்துக்கு என்ன சயின்ஸ் வரல, வானோண்டே வரல. 7 வானங்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. மலக்குகளை பற்றி குர்ஆன் பேசுகிறது. மனிதனால் படைக்க முடியும் குர்ஆன் சொல்லுது. இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு. குர்ஆன் பேசுகிறது, மனிதன் எதையும் செய்ய முடியும், ஆனால் வல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், என்ன செஞ்சாலும் அல்லாஹ் மிக அழகாக படைப்பவன். அவனுக்கு பக்கத்துல யாரும் வர முடியாது. அவன் அஹ்ஸனுல் காலிகீன். நீங்க படைக்கலாம், உருவாக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஆனா அவன் மாதிரி செய்ய முடியாது என்று குர்ஆன் பேசுகிறது. கியாமத் நாள் வரை என்ன நடக்குமோ, என்ன அதிசயங்கள் உருவாகுமோ அத்தனையும் குர்ஆன் பேசுகிறது. ஒரு பக்கம் விஞ்ஞானம் பேசுன்னா, இன்னொரு பக்கம் குர்ஆன் ஆன்மீகமும் பேசுகிறது. அல்லாஹ் அக்பர். இந்த குர்ஆனுக்குள்ள இல்லாத எதுவுமே இல்லை. மருத்துவம் பேசுகிறது, ஆன்மீகம் பேசுகிறது. 9 வயசு பையன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இடத்திலே ஆன்மீகம் பேசுகிறான். வஸாயா ரசூல் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. 9 வயசு பையன் அப்படின்னா அந்த பையன் எவ்வளவு தெளிவா இருந்திருக்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற 9 வயசு பையன் எப்படி இருக்கிறான்? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அரியணையில் உட்கார்ந்து இருக்கிறார். மன்னர் இல்லையா? உலமாக்களை எல்லாம் கொன்று குவித்தவர் ஹஜ்ஜாஜ். பயங்கரமான கொடுங்கோல் மன்னர். 9 வயசு பையன் போனா, அத்தத்தஹிதூன மசானி அல்ல அல்லக்கும் தஹ்லுதூன் ஆயத்தை தான் ஓதுனா. இந்த அரியணையில் அமர்ந்திருக்கிறாயே, நிரந்தரமா இருக்கலாம்னு நினைச்சிட்டியா ஹஜ்ஜாஜ்? உங்க தாத்தா இதுல தான் உட்கார்ந்து இருந்தாரு, இப்ப கபஸ்தான்ல இருக்காரு. உங்க அப்பா இதுல தான் உட்கார்ந்து இருந்தாரு, இப்ப எங்க இருக்காரு? கபரஸ்தான்ல இருக்கிறார். அத்தத்தஹிதூன மசானி லஅல்லக்கும் தஹ்லுதூன், இதுல நிரந்தரமா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? 9 வயசு பையன் சொன்ன உடனே ஹஜ்ஜாஜ் ஆடிட்டார். தம்பி, ஹஃபீத்தல் குர்ஆன், ஹாஃபில்னு சொல்றமா இல்லையா? குர்ஆனை பாதுகாத்து வைத்திருக்கிறாயா? ஹஜ்ஜாஜ் கேட்கிறாரு. பெரிய அறிவாளி. குர்ஆனை பாதுகாத்து வைத்திருக்கிறாயா? அந்த 9 வயசு பையன் சொன்னா, ஏற்கனவே பாதுகாப்பா தானே இருக்கு, நான் என்ன பாதுகாக்கிறதுக்குன்னு. அல்லாஹ் ஏற்கனவே பாதுகாப்பா தானே வச்சிருக்கிறேன், நான் என்ன பாதுகாக்க? அடுத்த வார்த்தையை போட்டார் ஹஜ்ஜாஜ். அஜ்ஜமஅத்தில் குர்ஆன், தம்பி குர்ஆனை ஒன்று சேர்த்து கொடுக்கிறாயா? ஏற்கனவே அது ஒன்னா தானே இருக்குது, நான் என்ன கொடுக்கறதுக்குன்ட்டான். 30 ஜூஸ் கரெக்டா ஒன்னா தானே இருக்கு, நான் என்ன கொடுக்கறதுக்கு? அஹ்கம்துல் குர்ஆன், குர்ஆனை வைத்து தீர்ப்பு சொல்லுகிறாயா? ஏற்கனவே அது தீர்ப்பா தானே இருக்கு, நான் என்ன சொல்றதுக்குன்ட்டான். அப்ப இஸ்தல்ஹர்துல் குர்ஆன், குர்ஆனை வெளிப்படுத்தி காட்டுகிறாயா? நஊது பில்லாஹ், அது என்ன என் முதுகுக்கு பின்னாலா இருக்கிறது நான் வெளிப்படுத்தி காட்டுவதற்கு? அது ஏற்கனவே வெளிப்படையா தானே இருக்குன்ட்டான். ஹஜ்ஜாஜ் தோற்று போனார் 9 வயது சிறுவன்ட்ட. தம்பி என்னடா சொல்றது, நீயே சொல்ற, நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுற, மறுவாதம் பேசுகிறாய், என்னதான் செய்யறது சொல்ல. அந்த சிறுவன் ஹஜ்ஜாஜுக்கு சொன்னான், அஃபஅய்தல் குர்ஆன், உள்ளம் என்ற பாத்திரத்தில் குர்ஆனை எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறாய் என்று கேள்வி. அல்லாஹ் குர்ஆனை வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை ரெடி பண்றான். ஒவ்வொரு பொருளையும் வைக்கிறதுக்கு இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய லேப்டாப் வைக்கிறதுக்கு ஒரு பேக் இருக்கா இல்லையா? நம்மால் தானே தயார் பண்ணியிருக்கான். ஒவ்வொரு பொருளையும் வைப்பதற்கு, வீட்டில் இருக்கக்கூடிய நகையை வைப்பதற்கு லாக்கர், உள்ள பணத்தை வைக்கிறதுக்கு, வீட்டில் முட்டையை வைக்கிறதுக்கு, ஒவ்வொன்று வைக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கிறது. குர்ஆனை வைப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பொருள் என்ன தெரியுமா? இதயம்.
குர்ஆனின் ஆழத்தையும் அளக்க முடியாது, இதயத்தின் ஆழத்தையும் அளக்க முடியாது. யாராவது இதயத்தின் ஆழத்தை அளந்து பார்த்துருக்கீங்களா? அது வீட்டுக்காரம்மாவுடைய இதயத்தின் ஆழம் எவ்வளவு? நானும் 50 வருஷமா வாழ்றேன், என்ன புரிஞ்சுக்கவே முடியல ஆச்சிராச்சி சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த அம்மா என்ன நினைக்குதுன்னே விளங்கல, தெரியும் விளங்கல, என்ன சொன்னாலும் பிரச்சனை. அதே மாதிரி அந்த அம்மாவும் சொல்லுது, எங்க வீட்டுக்கார புரிஞ்சிக்கவே முடியல ஆச்சிராச்சி. ஆம்லேட் கொண்டு போய் வச்சா எனக்கு ஆம்லேட்லாம் வேணாம், ஆஃப் ஆயில் தான் வேணுங்கிறார். ஆஃப் ஆயில கொண்டு போய் வச்சாக்கா எனக்கு ஆம்லேட் தான் வேணுங்கிறார். ரெண்டையுமே சேர்த்து வச்சா உனக்கு இதை தவிர சமைக்க தெரியலாது, வேற எதுவுமே தெரியாதான்னு கேட்கிறார். என்ன செஞ்சாலும் பிரச்சனையா இருக்கு நடக்கிறது அல்லவா? அந்த சிறுவன் சொன்னான், இதயம் என்ற பாத்திரத்தில் குர்ஆனை எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறாய் என்று கேள் ஹஜ்ஜாஜ். ஹஜ்ஜாஜ் அசந்து போயிட்டார். அந்த ஹஜ்ஜாஜ் ஆன்மீகம் பேசுகிறார். துமி, குர்ஆனிலேயே பிரம்மாண்டமான வசனம் எது? குர்ஆன்ல எல்லாமே பிரம்மாண்டமான வசனம் தான். பிரம்மாண்டமான வசனம் எது? 9 வயது சிறுவன் சொன்னான், குர்ஆனிலேயே பிரம்மாண்டமான வசனம் ஆயத்துல் குர்சி. இன்னைக்கு அது தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த ஆயத்துல் குர்சியில் ஹஜ்ஜாஜ் எத்தனை வார்த்தை இருக்கிறது தெரியுமா? ஹஜ்ஜாஜ் அசந்து போயிட்டார். ஆயத்துல் குர்சிக்குள்ள எத்தனை வார்த்தை இருக்கு? அந்த சிறுவன் சொன்னான், ஃபீகி 50 கலிமா, ஃபீ குல்லி கலிமத்தின் 50 பரக்கா. நபிகள் நாயகம் சொன்னது நினைவில்லையான்னு கேட்டான் ஹஜ்ஜாஜ். ஆயத்துல் குர்சியில் 50 வார்த்தைகள் இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் 50 பரக்கத் இருக்கிறது. 50 பெருக்கல் 50 எவ்வளவு ஆச்சு? டக்குன்னு சொல்லுங்க மகளாம். 2500 பரக்கத் எதற்குள் இருக்கிறது? ஒரு சின்ன ஆயத்துல் குர்சி. ஹஜ்ஜாஜ் அசந்து போயிட்டார். தம்பி, இவ்வளவு உனக்கு தெரியுமா? குர்ஆனிலேயே சட்டங்கள் நிறைந்த வசனம் சொல்ல முடியுமா? இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் சொல்றான். குர்ஆனிலே நீதமான வசனத்தை சொல்ல முடியுமா? வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. ஒரு சின்ன அணு அளவு நன்மை செய்தாலும் அதற்கான கூலி உண்டு. இதுக்கு மேல நீதமான வசனம் உலகத்திலேயே கிடையாது. அப்படியே வந்துகிட்டே இருக்கு. கடைசியில அந்த 9 வயசு ஆளை பார்த்து ஹஜ்ஜாஜ், எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் தம்பி, சொர்க்கவாசிகள் சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள், எல்லாம் செய்வாங்கன்னு இருக்குது, ஆனா மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள் இருக்குதே, இதுதான் என்னால ஏத்துக்க முடியலன்னு ஹஜ்ஜாஜ். சாப்பிட்டா குடிச்சா உள்ள போனது வெளியே வரணுமா இல்லையா? சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள், மனம் ஜலம் கழிக்க மாட்டார்கள் என்றால் ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? 9 வயசு சின்ன பையனா ஏன் சொல்ல முடியாது? வயிற்றிலே தாயின் வயிற்றுக்குள் இருக்கிற குழந்தை சாப்பிடுகிறது, குடிக்கிறது, மலம் ஜலம் கழிப்பது இல்லையே, இது என்ன ஆச்சரியம் ஹஜ்ஜாஜ்? இந்த 9 வயது சிறுவனிடத்தில் அந்த தாய் குர்ஆனை கொடுத்தாள். அவன் ஆன்மீகம் பேசுகிறான். இப்ப குர்ஆனுக்குள் ஆன்மீகம் இருக்கிறது, அறிவியல் இருக்கிறது, ஆட்சி முறை இருக்கிறது, தொழில் இருக்கிறது, குடும்பவியல் இருக்கிறது, என்னென்ன உலகத்தில் கலைகள் இருக்கிறதோ, யனாபி உல் இல்மி வல் ஹுதா. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டாங்க, இதுக்குள்ள இல்லாத கலையே இல்லை. மழையின் துளிகளை எண்ண முடியாது, குர்ஆனுக்குள் இருக்கிற கலைகளையும் எண்ணி முடிக்க முடியாது இல்லையா? மழை துளி, மழை பெய்தா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா பெஞ்சாதான் பயன். மொத்தமா பெஞ்சா, மொத்தமா 120 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுன்னு சொன்னா ஒரு மேட்டூரை தூக்கி கொட்டி விட்ட மாதிரி டேம, எந்த பயனும் இருக்காது. தேவைக்கு ஏற்றவாறு மழை பெய்ய வேண்டும், அப்பொழுதுதான் பயன் இருக்கும். இதே மாதிரி தான் குர்ஆனை 23 ஆண்டுகள் தேவைக்கு ஏற்றவாறு அல்லாஹ் இறக்கினார். தேவைக்கு ஏற்றவாறு அல்லாஹ் இறக்கினார். இந்த உம்மத்திற்கு கியாமத் வரை என்ன தேவையோ அதை அந்த குர்ஆன் கொடுத்தது. இன்னைக்கும் சன்னம் சன்னமாய் பயன் அந்த குர்ஆன் கொடுக்கிறது. நாம குர்ஆனுடைய தொடர்பிலேயே இல்லை. சன்னம் சன்னமாய் குர்ஆனை பார்த்தால் என்ன கிடைக்கும் தெரியுமா? இந்த உம்மத்திற்கு வெறும் குர்ஆனை பார்த்தால் சொர்க்கம். காரணம், குர்ஆனை பார்ப்பது இபாதத், இபாதத்துக்கு கூலி ஜன்னத். குர்ஆனை பார்ப்பது வணக்கம், வணக்கத்துக்கு கூலி, நம்ம வணங்குறமே வணக்கத்துக்கு கூலி சொர்க்கம். குர்ஆனை பார்த்தாலே சொர்க்கம். இதை நான் சொல்லல, தஃசீர் ரூஹுல் பயான், தஃசீருல் ஜலாலைன், இதுல எல்லாம் எழுதுறாங்க. உமர் ரலியல்லாஹு எப்பயுமே அல்லாஹ்ட்ட சண்டை போடுவாங்களாம். உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்ட்டையே சண்டை போடுற நபி உலகத்தில் இருந்தாங்கன்னு சொன்னா அது இவங்க மட்டும்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்ட்டையே சண்டை போடுற நபி யாரு? மூசா.
அல்லாட்ட கேட்டாங்களா, யாரெல்லாம் நீ ஏன்டா தூங்குறதே இல்லைன்னு அல்லாட்ட. அல்லா சொன்னா, மூசா நீ என்கிட்டயே கேள்வி கேட்குறியா? நான் தான் கேட்டு பழக்கம், அதனால ஒரு பாட்டில் எடுத்துட்டு நில்லுன்ட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பாட்டில் எடுத்துட்டு நிற்கிறாங்க. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 72 மணி நேரம் நின்றா என்ன இருக்கும்? அப்படி லேசா ஒரு ஆட்டம் ஜெர்க்காச்சு, பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. எல்லாம் கேட்டான், கையில் வச்சிருந்த பாட்டில் என்ன ஆச்சு மூசா? அல்லா லேசா ஜெர்க்கானே தூக்கத்தில், பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. அல்லாஹ் சொன்னா, உலகம் என்ற பாட்டிலை நான் என் கையில் வைத்திருக்கிறேன். நான் தூங்குனா நான் ஜெர்க்காயிடுவேன், உலகம் வீணா போயிடுவேன். அல்ல அற்புதமான விளக்கம். என்ன ஒரே ஒரு கேள்வி, எல்லாம் என்ன மூசா கேட்க போகிறாய்? சொர்க்கத்தை படைத்தாய், ஓகே, நரகத்தை ஏங்கடா படைத்தாய்? எல்லாம் உன் படைப்புகள் தானே. நரகத்தை படைக்கலாமா? ஓ ஸ்டேட்டஸுக்கு நீ ரவுஃபுர் ரஹீம், நரகத்தை படைக்கலாமா? அல்லாஹ் சொன்னா, மூசா திரும்பவும் என்கிட்ட தான் நீ கேள்வி கேட்கிற, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோதுமைகளை பயிர் செய்து வீட்டில் வை, கோதுமைகளை பயிர் செய்து வீட்டிலே வை. கோதுமைகளை அப்படியே பயிர் செஞ்சு நல்லா மூட்டை மூட்டையா சேர்த்து அல்லாஹ் கேட்டான்னா கரெக்டாக சொல்லிடணும் அப்படின்னு ரெடியாக இருக்கிறாங்க. அல்லாஹ் கேட்டா, மூசா நான் சொன்னதை போன்று செய்தாயா? செய்தி என்றே பயிர் செய்து மூட்டையாக வைத்திருக்கிறேன். அந்த பதறுகள் சருகுகள் அதெல்லாம் என்ன செஞ்சேன்னு கேட்டான் அல்லாஹ். கோதுமை கதிர் இருக்குமா இல்லையா, நெல்கதிர் மாதிரி, அதெல்லாம் என்ன செஞ்சேன்னா, அதெல்லாம் உள்ள வைக்க முடியுமா? குப்பையில போட்டேன். இப்போ தான் அல்லாஹ் சொன்னா, மனிதர்களிலும் சில பதறுகள் இருக்கிறாங்க. தொழுன்னா தொழுக மாட்டான், நோன்பு வைனா நோன்பு வைக்க மாட்டான், பெற்றோர்களை மதினா மதிக்க மாட்டான். இந்த பதறுகளை எல்லாம் சொர்க்கத்தில் வைக்க முடியுமா? அதற்காகத்தான் நான் நரகத்தை படைத்திருக்கிறேன். அல்லாஹ் நிறைவா இருக்கிறப்பே. இன்னும் ஒரே ஒரு கேள்வி ரப்பே, என்ன மூசா கேட்க போகிறாய்? கொஞ்சம் வில்லங்கமான கேள்வி ரப்பே. அப்படி என்ன கேட்க போகிறாய் மூசா? உனக்கு பிடிக்காத கேள்வி ரப்பே, கேள் மூசா, உன் உள்ளத்தை அறிந்தவன். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் ஒரே ஒரு நாள் நான் அல்லாவா இருந்து நீ மூசாவா இருந்தா, ஒரே ஒரு நாள் நான் அல்லாவாயிட்டேன்னா நீ என்கிட்ட என்ன கேட்பறப்ப? அல்லாஹ் சொல்லுவான், அப்படி இருந்தால் உன்னிடத்தில் நான் ஆரோக்கியத்தை கேட்பேன் என்கிறான் அல்லாஹ். நியாமத்துக்களிலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நியாமத் ஆரோக்கியம், ரொம்ப முக்கியம். அது கொரோனா ரொம்ப இந்த உம்மத்துக்கு ஆரோக்கியத்தை பற்றி சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு. ஏன்னா கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் ஃபோன் பண்ணும்போது அஜர்த்து நல்லா இருக்கிறீங்களாம்பாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, அஜர்த்து இருக்கிறீங்களா, இந்த ஹயாத் இருக்கா இல்லையா என்ற நிலையில வண்டி போயிட்டு இருக்கு. கடைசியில் மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் இன்னைக்கு கேள்வியெல்லாம் கேட்கல, சொர்க்கவாசியை பார்க்கணும், அவ்வளோதான் எனக்கு ஆசை, சொர்க்கவாசியை பார்க்கணும். அல்லாஹ் சொன்னா, மதியன் நகரத்தில் ஒரு பெண்மணி இறந்து கிடக்கிறாள், அவள் சொர்க்கவாசி. இறந்து கிடக்கிற பெண்ணுக்கும் சொர்க்கத்திற்கும் என்ன சம்பந்தம்? போனாங்க, காணோம். கடைசியில் குப்பை தொட்டிக்குள்ள ஒரு பொம்பளை இறந்து கிடக்குது. ரப்பே, குப்பை தொட்டியில் இறந்து கிடக்கிற பெண்மணியை பற்றி நீ சொல்லுகிறாயே, என்ன விஷயம்? போய் மக்கள்கிட்ட கேளு. மக்கள்கிட்ட கேட்டா, இந்த பெண்ணுக்கு தௌராத்தை படிக்க தெரியாது, தௌராத் வேதத்தை படிக்க தெரியாது. பார்த்த அல்லாஹ்வின் வேதம் என்று சொன்னார். பாப்பா இது அல்லாஹ்வின் வேதம்னு சொல்லுவா. தௌராத்தை பார்த்ததற்கே சொர்க்கம் என்றால், குர்ஆனை பார்த்தால் சொர்க்கம் உண்டு. குர்ஆனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய வாக்கியம், இந்த இரவிலே இறக்கிய ரப்புல் ஆலமீன் குர்ஆனை பார்த்தால் சொர்க்கம் தருகிறான், படித்தால் லிக்குல்லி ஹர்ஃபின் அஸ்ரு ஹஸனா, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. நன்மை எவ்வளவு இருக்கும்? ஒரு 1/2 கிலோ இருக்குமா? நன்மை எவ்வளவு? ஒரு 1 கிலோ வச்சுக்குவோமா? நன்மையை எப்படி தீர்மானிப்பது? சொர்க்கத்தை தீர்மானிக்கிற நன்மை ஒரு எழுத்துக்கு 10 எல்லாம் வைத்திருக்கிறார். ஒரு நன்மை இருந்து எங்க போயிடலாம்? சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஆராஃப் வாசிகள், சூரத்தில் ஆராஃப் வருதா இல்லையா? ஆராஃப் வாசிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான், அடுக்கு மாடியில் இருப்பார்கள். ஹவுசிங் யூனிட் அங்கே இருக்கு, அடுக்கு மாடியில். யார் தெரியுமா இருப்பா? நன்மை பாதி தீமை பாதி செய்தவர்கள், 50-50%. இவர்கள் எல்லாம் அடுக்கு மாடியில் இருப்பார்கள். ஒரே ஒரு நன்மை கிடைச்சா எங்க போயிடுவாங்க? சொர்க்கத்துக்கு போயிடலாம். நன்மை பாதி தீமை பாதி, ஒரே ஒரு நன்மை கிடைச்சா சொர்க்கத்துக்கு போயிடலாம். இப்ப அத்தா மகன்கிட்ட ஓடுவாரு, மகன் அத்தாட்ட ஓடுவாரு. அத்தா சொல்லிடுவாரு, டே ஊர்லயே உலகத்திலேயே நான் எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டேன், சொத்தெல்லாம் இங்கெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதேன்றுவாரு. அத்தா மகன்கிட்ட சொல்லுவாரு, டே ஊர்ல இருக்கும்போது என்னென்னவோ கொடுத்தனேடா, உனக்கு அங்கே எழுதி கொடுத்தேன், இங்கே எழுதி கொடுத்தேன், எல்லாம் செஞ்சு கொடுத்தனேடா, ஏதாவது கூடேண்டா.
அவன் இந்த உலகத்திலே கொடுக்கறது இல்லை, பிறகு எங்க அங்க கொடுக்க போறான்? அதான் இல்லைன்றுவான். அல்லாஹு அக்பர். ஒரு எழுத்துக்கு இப்ப இங்க ஒரு ஆளுக்கு நரகம் முடிவாக்கி விடும், நரகம் முடிவாகி போயிடும். ஒரு நன்மை தான் அவர்கிட்ட இருக்கும், இருக்கிற நன்மை எவ்வளவுதான் இருக்கும்? ஒரு நன்மை. இதை வச்சுக்கிட்டு எதுக்கு நம்ம நரகத்துக்கு போவானே, இந்த ஒரு நன்மையை தர்மம் பண்ணிட்டு போயிடலாம் என்று ஒரு நன்மை யாருக்கு வேண்டும் என்று கேட்பான். 1 கோடி பேர்களும் ஓடி வருவார்கள். ஒரு நன்மை இருந்தா சொர்க்கத்துக்கு போயிடலாங்க. 1 கோடி பேர்களும் ஓடி வருவார்கள். ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவான், இந்த நன்மை நீ வச்சுக்கோன்னு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்லுவான், இந்த இடத்துல தர்மம் செய்தவன் யாரடான்னு கேட்பான். இந்த இடத்துல தர்மம் செஞ்சது யார்? அவனை பிடிச்சி முதல்ல சொர்க்கத்தில் போடுங்க. அதனால நாம முடிவு செஞ்சிடக்கூடாது, எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு ஒரு நன்மை மட்டும் செஞ்சுக்கலாம். தாலிக்க ஃபதுலுல்லாஹ். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அதை தருவான். ஆக ஒரு நன்மை சொர்க்கத்தை தீர்மானம். இந்த நன்மை ஒரு எழுத்துக்கு 10 இருக்கிறது குர்ஆனுக்கு. அதனால இந்த இரவு குர்ஆன் இறங்கிய இரவு குர்ஆன் ஓதுபவர்களாக மாற வேண்டும். குர்ஆன் ஓதணும், திலாவத்துல் குர்ஆன். அப்படி ஓத தெரியலன்னா ஓத தெரியல கவலைப்பட. கவலைக்கு உருவாக்கம் நான் அடிக்கடி சொல்றது உண்டு. கவலைக்கு பெரிய உருவாக்கம் இருக்கு. அப்துல்லாஹ் ஷர்ஹபில்னு ஒருத்தர் வாழ்ந்தார், பெரிய மகான். அவருக்கு என்ன பழக்கம்னா, காசு இல்லைன்னாலும் கடை வாங்கி தர்மம் பண்ணுவார். தர்மம் பண்ணி சக்கராத் ஹாலில் படுத்திருக்கிறார். எல்லாம் சேர் போட்டு உட்காந்து இந்த மனுஷன் காசை கொடுப்பாரா மௌத்தா போயிடுவாரா, வாங்கின காசெல்லாம் கொடுப்பாரா மண்டையை போட்டுருவாரா, எல்லாம் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க. இந்த நேரத்தில் ஒருத்தன் சின்ன பையன் தட்டு நிறைய ஹல்வா வித்துட்டு வந்திருக்கான். அவன் அந்த பெரியவர் கூப்பிட்டுருக்காரு, டே வாடா இவங்களுக்கெல்லாம் அல்வா கொடுத்துருக்கேன், எல்லாம் காசுக்கு உட்காந்துருக்கு, இவங்களுக்கெல்லாம் அல்வா கொடுன்னொன்னே அந்த பையன் நினைச்சாட்டே, அப்பா பெரிய கூட்டமாக இருக்கு, இங்கேயே விற்று காசாக்கிட்டு போயிடலாம் என்று எல்லாத்துக்கும் பெரிய பெரிய துண்டா போட்டு கொடுத்துட்டான். எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு, பெரியவரே எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டேன், இந்த காசு தம்பி அதற்காகத்தான் இத்தனை பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு இருக்கை காலியாக இருக்கிறது, நீ போய் உட்காந்து அழுகிறான், துடிக்கிறான், தவிக்கிறான். பெரியவரை என்ன காரியம் செய்து விட்டீர்கள், இப்படி செய்து விட்டீர்களே, துடிக்கிறான். இந்த நேரத்தில் ஒருத்தர் பணம் கொண்டு வந்தாரு, எல்லாத்துக்கும் கொடுத்து அந்த சிறுவனுக்கும் கொடுத்துட்டு அந்த பெரியவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் பணத்தை கொடுத்து விட்டு கவலைப்படவில்லை, அவன் கவலைப்பட்டதால் அவனுக்கும் பயன் உங்களுக்கும் பயன். இதுதானே இங்க பள்ளிவாசல் இருக்குன்னா யாரோ ஒருவரின் கவலை, அதனால் அவர்களுக்கும் பயன் மற்றவர்களுக்கும் பயன். பள்ளிக்கூடம் நடக்கிறது என்றால் யாரோ ஒருவரின் கவலை, அவர்களுக்கும் பயன் மற்றவர்களுக்கும் பயன். ஒரு குடும்பம் நடக்க வேண்டுமானால் யாரோ ஒருவர் கவலைப்பட வேண்டும், அப்பொழுதுதான் பயன் இருக்கும். குர்ஆன் ஓதத் தெரியவில்லையே என்று கவலைப்பட்டால் அது உருவாக்கும். அல்லாஹ் அக்பர். இது தண்ணி மாதிரி. குர்ஆன் என்பது சன்னம் சன்னமாக இறங்க வேண்டும், இறங்கினால் தான் பயன். இதை போல குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாய் ஓதி அதை சிந்தித்து அதை அமல் செய்கிற நன்மக்களாய் நாம் மாறி போக வேண்டும். தண்ணீருக்கு இன்னொரு பண்பும் இருக்கிறது, இறந்து போன இதயங்களை அது ஹயாத்தாக்கும். தண்ணீர் இறந்து போன பூமியை ஹயாத்தாக்கும் இல்லையா? மழையே பெய்யாம இருக்கு, மழை பெஞ்ச உடனே பூமிக்குள்ள இருக்கிற விதைகளை எல்லாம் தட்டி எழுப்பி செடியாக கொடியாக காயாக கனியாக கொடுத்து விடும் இல்லையா? இது தண்ணீரின் தன்மை. பூமிக்குள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மரமாக்கிறோம். இதே மாதிரி தான் இறந்து போன இதயங்களை ஹயாத்தாக்குகிற ஆற்றலை அல்லாஹ் குர்ஆனுக்குள் வைத்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா எங்க போனவர்? பெருமானாரை வெட்டச் சென்றவர் உமர். குர்ஆனின் வசனத்தை தான் கேட்டார். வெட்டச் சென்ற உமர் பெருமானாரை காக்கும் காம்பாக மாறி போனார் இல்லையா? குர்ஆன் எத்தனை பேர்களை மாற்றியது தெரியுமா? அல்லாஹ் அக்பர். இன்று வரை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. மாரிஸ் புகாய் கருவியலை பார்த்தார். குர்ஆன் சொல்லுகிற கரு எப்படி உருவாக்குறது மனிதனாக, அதை பார்த்து இஸ்லாத்துக்கு கொண்டார். இன்றைக்கும் நிறைய ஆய்வாளர்களையும் அறிஞர்களையும் இந்த குர்ஆன் ஈர்த்து கொண்டே வருகிறது. என்னவோ சாபம், இந்த இஸ்லாமியர்கள் தான் குர்ஆனை எடுத்து படிக்கிறதும் இல்லை, பார்க்கறதும் இல்லை, ஆய்வு செய்வதும் இல்லை. அல்லாஹ் அக்பர். இதே மாதிரி இந்த தண்ணீருக்கு ஒரு பண்பு இருக்கிறது. எத்தனை வித மரங்கள் இருந்தாலும் பெய்கிற மழை ஒன்றுதான், ஆனால் பல்வேறு மரங்களை உருவாக்கிவிடும்.
பலனுள்ள மரங்களை உருவாக்கிவிடும். இல்லையா? இருக்கிறது எத்தனை தான்? பெய்கிற மழை ஒண்ணுதான். ஆப்பிளும் உருவாகும், ஆரஞ்சும் உருவாகும், சாத்துக்குடி உருவாகும், எல்லாம் உருவாகும். பெருமானாருக்கு இருந்த குர்ஆன் ஒன்றுதான். அதிலிருந்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதவிதமான அறிஞர்களை, அரசியல்வாதிகள், யார் உமர் ரலியல்லாஹு போன்ற அரசியல்வாதிகளை பெருமானார் உருவாக்கினார்கள். உமர் ரலியல்லாஹு மாதிரிலாம் அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் உலகத்தில் இருக்கிறார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை வைத்துத்தான் உருவாக்கினார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா போன்ற சிறந்த கல்வியாளர்கள், அலிட்ட இல்லைங்கிறதே இல்லை, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. அந்த காலத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கணக்கு கேட்டிருக்கலாம். அலி ரலியல்லாஹு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள், ஒரு சின்ன பையன் போய் கணக்கு கேட்டிருக்கிறான். 1 2 இப்படி 9 வரைக்கும் 10 வரைக்கும் எதுல வகுத்தாலும் சைபர் தான் வரணும், மீதி வரக்கூடாது. 1ல இருந்து 10 வரைக்கும் எந்த எண்ணில் வகுத்தாலும் வகுபட வேண்டும். அப்படி ஒரு எண்ணை சொல்லுங்கள். இப்ப நம்மள்ட்ட கேட்ட யாராவது சொல்லிடுவோம்னா, எந்த எண்ணில வகுத்தாலும் அது வகுபடணும், அப்படி ஒரு எண் வேண்டும். அலி ரலியல்லாஹு கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளவே இல்லை. அல்பானி வஹம்சமியா வைஸ்ரீன் 2520ன்னாங்க. நீங்க தனியா போய் வீட்டில் உட்காந்து 2520 வகுத்து பாருங்க, எதுல வகுத்தாலும் வகுபடும். 4ஆல வகுத்தாலும், 7ஆல வகுத்தாலும், 8ஆல வகுத்தாலும், 9ஆல வகுத்தாலும் வகுபடக்கூடிய ஒரு எண். இதை யார் உருவாக்கினார்கள்? அலியை. அவர் எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா? எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கலை நீக்கும் அறிவாளி. இன்னைக்கு அதை சினிமா படமாவே எடுத்துட்டான். அலியின் அறிவை வேறு பக்கத்து கொண்டு போய் எடுத்திருக்கிறான். ஆனால் உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? அலி ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்திலே வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒட்டகத்தில் வர்றாங்க. ஒரு ஆள் லிஃப்ட் கேட்டான் அலி ரலியல்லாஹு. சரி வாப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஏற்றி கூட்டு போறாங்க. எங்க வாப்பாவுக்கு 17 ஒட்டகம் இருக்கு. எங்க வாப்பாவுக்கு அவர் கேட்கிறாரு, வாப்பாவுக்கு 17 ஒட்டகம் இருக்குது, அதுல 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்க சொல்லிட்டு மௌத்தா போயிட்டாரு வாப்பா. இன்ன நபருக்கு பாதி ஒட்டகத்தை கொடுன்னு சொல்லி இருக்கிறார். 17ல பாதி பிரிக்க முடியுமான்னு யோசனை பண்ணுங்க. 2வது ஆளுக்கு 17ல 3ல ஒரு பகுதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார். 3வது ஆளுக்கு 17ல 9ல 1 கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அலியே எப்படி பிடிச்சு கொடுக்குற? 17 ஒட்டகத்தை சரிபாதியா பிரிச்சு கொடுக்கணும். ஒருத்தருக்கு பாதி கொடுக்கணும், ஒருத்தருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 3ல 1 கொடுக்கணும், ஒருத்தருக்கு 9ல 1 கொடுக்கணும். இப்ப அலி ரலியல்லாஹு தஆலா யோசிக்கவே இல்லை. நாம இருந்தாக்கா உன்ன மாதிரி முட்டாள் பயலுக்கெல்லாம் தீர்ப்பு சொல்ல முடியாது, 17 எப்படா பிரிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அலி ரலியல்லாஹு தஆலா ஒன்றும் கவலைப்படாத, ஏன் ஒட்டகத்தையும் சேர்த்து வச்சுக்கோன்ட்டாங்களாம். அப்ப எத்தனை ஆச்சு? 18ல பாதி. நீங்க தான் சொல்ல போறீங்க. 18ல பாதி எவ்வளவு? 9 ஒட்டகம் முதல் ஆளுக்கு. 18 3ஆல வகுக்கணும். 3ஆல வகுத்தா எத்தனை வரும்? 6 ஒட்டகம் 2வது ஆளுக்கு. 18 9ஆல வகுத்தா எத்தனை வரும்? 2 ஒட்டகம் 3வது ஆளுக்கு. முதல் ஆளுக்கு எவ்வளவு? 9. 2வது ஆளுக்கு 6. 3வது ஆளுக்கு கூட்டி பாருங்க. 9 6 எவ்வளவு? 15. 2 17. என் ஒட்டகத்தை கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டேன். ஏன் ஒட்டகத்தை கொடுன்னு அலி ரலியல்லாஹு வாங்கிட்டு போயிட்டாங்க. 17 தானே அவரிடத்தில் இருந்தது. 17ஐ அழகாக பிரித்து கொடுக்கிற ஆற்றல், இது அலியின் ஆற்றல். இந்த அலி ரலியல்லாஹுவை உருவாக்கியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ஒரு தண்ணீர் பல மரங்களை உருவாக்கியதோ, உபய் இப்னு கஅப் என்ற நீதிபதி, உலகத்திற்கே நீதி சொன்ன நீதிபதி உபய் இப்னு கஅப் உருவாக்கியது யார்தான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹுக்கே நீதி சொன்னவங்க உபய் இப்னு கஅப் உருவாக்கினார்கள். ஆயிஷாவை பெருமானார் இந்த குர்ஆனை கொண்டுதான் மருத்துவராக உருவாக்கினார்கள். இன்னைக்கு மருத்துவம் அளவே இல்லாம போயிடுச்சு நம்ம சமுதாயத்துல. லா இல்லாம போயிடுச்சு நம்ம சமுதாயத்துல. அன்புக்குரியவர்களே, இந்த குர்ஆன் பல்வேறு மரங்களை உருவாக்கி இருக்கிறது. இதே மரம் சில நேரங்களில் முற்செடிகளையும் உருவாக்கிவிடும். அப்படிதானே? அதையும் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த மனிதனுக்கு இந்த லைலத்துல் கத்ர் இரவு வந்துருச்சா இல்லையா, இந்த மனிதனுக்கு 10 கெட்ட குணம் இருக்கிறது, அவனுக்குள்ளேயே இருக்கு, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை தௌபா செய்யணுங்கிறான் அல்லாஹ்.
இந்த இரவு குர்ஆன் இறங்கிய இரவிலே அதை உணர்ந்து தௌபா செய்து விட்டால் நான் அவனை மன்னிக்கிறேங்கிற அல்லாஹ். அது என்ன குணம்? குர்ஆனே பேசுகிறது, இன்னஹு கான லலூமன் ஜஹூலா. அவன் லலூம், அநீதி அளிக்கக்கூடியவன். பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை நான் யாருக்குமே அநீதி அளித்ததில்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் யாருக்குமே அநீதி செஞ்சதில்லை சொல்லக்கூடிய ஒருவர் கூட இல்லை. யா அல்லாஹ், எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ நிறைய அநீதிகளை அளித்திருக்கிறேன், என்னை மன்னி என்று கேட்க வேண்டிய இரவு இந்த இரவு. இரண்டாவது ஜஹூல், மனிதன் முட்டாள் என்கிறான் அல்லாஹ். முட்டாள் என்கிறான். இவன் அறிவை தேடி ஓடணும். எல்லாமே தெரிஞ்சவன் உலகத்தில் எவனாவது இருக்கானா? எனக்கு எல்லாமே தெரியும், உலகத்தில் யாரும் இல்லை, பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை நான் அறிவாளியாகவே பிறந்த அறிவாளியாகவே இறந்தேன், யாருமே இல்லை உலகத்தில். கோழி குஞ்சை பார்த்துருக்கீங்களா? என்ன அறிவு? அதே முட்டையை உடைச்சிட்டு வெளியே வந்துடுது. முட்டையை தானே உடைச்சிட்டு வெளியே வந்து ஜம்முன்னு நடந்துட்டு இருக்கு. எத்தனை நாள்ல? தூக்கம் போகணும்னா உங்கள்கிட்டையும் கேட்டுதான் ஆகணும். 21 நாள்ல உடைச்சிட்டு வெளியே வந்துடுது இல்லையா? தானே நடக்குது. அதே மாதிரி அரிசி எது, தனக்கு உணவு எது, கல் எது என்பது தெரிந்து வைத்திருக்கிறது. தனக்கு எதிரி யார், நண்பன் யார். கழுகு வந்துச்சுன்னா, காக்கா வந்துச்சுன்னா தாயிடத்தில் ஓடி வந்துகிறது. அது எதிரி, தாய் தான் தனக்கு தோழி, தெரிந்து வைத்திருக்கிறது 21 நாள்ல. ஆனா இவன் அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், மனுஷன் பயங்கரமான சிறப்பான படைப்பு. 270 நாள் 9 மாசத்துக்கு பின்னாடி பிறப்பான். பிறந்தாலும் ஒன்றும் தெரியாது, கை இருக்கும் வேலை செய்யாது இல்லையா? எதை கொடுத்தாலும் வாய்க்கு கொண்டு போவான். நெருப்பை கொண்டு போனா கொடுத்தாலும் என்ன செய்வான்? வாய்க்கு கொண்டு போவான். ஆனால் இவன் சிறந்த படைப்பு. ஏன் தெரியுமா? கல்வி ஒன்றே ஒன்றுதான் இவனை உயர்வாக்குகிறது. இந்த ஜஹில் போக வேண்டும், மடமை. இதை ஏன் நான் சொல்றேன்னா, இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவுல நாம நிறைய கேட்க வேண்டி இருக்கிறது. காரணம், இன்னும் இந்த கல்வி இந்த உம்மத்திற்கு போய் சேரவே இல்லை. வீட்டில் இருக்கிற எல்லோரும் கல்வியாளராக மாற வேண்டும். எல்லோரும். பெருமானார் வஃபாத் ஆகிற போது எழுத படிக்க தெரியாத ஒருவர் கூட இல்லை. எல்லோரும் கல்வியாளர், எல்லோரும் கல்வியாளர். ஆனால் இன்றைக்கு இந்த உம்மத் சாப்பிடுவதற்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கல்விக்கு அறவே இல்லை. திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். இங்க கோயம்புத்தூர்ல இல்லாத செல்வந்தர்களா? மெடிக்கல் காலேஜ் கட்டிட முடியாதா? பக்கத்தில் இருக்கிற கேரள மாநிலத்திலே 4-5 மெடிக்கல் காலேஜ் நம் சமுதாயத்திற்கு இருக்கிறது. கர்நாடகாவிலே நம் சமுதாயத்திற்கு மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது. எல்லா இடத்திலும் கல்விகள் நம் சமுதாயத்தில் இருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் என்னவோ தெரியவில்லை, ஒரு நல்ல காலேஜ் இல்ல, நல்ல ஸ்கூல் இல்ல, எதுவுமே இல்லாத அனாதைகளாய், கேட்பாரற்றவர்களாய் நாம் மாறி போயிருக்கிறோம். இப்ப லைலத்துல் கத்ர்ல கேட்கணும், ரப்பே ஜஹில் போய், அறியாம மடம போய் எங்களுக்கு கல்வி வேண்டும். பெருமானார் இந்த கல்வியை கொண்டுதான் இந்த சமுதாயத்தை உயர்வாக்கினார்கள். மூணாவது, ரப்புல் ஆலமீனே, நாங்கள் பலகீனமான சமுதாயம், பலத்தை நீதான் தர வேண்டும். அல்லாஹ்ட்ட கேட்கணும், பலத்தை நீதான் தர வேண்டும். இந்த இடத்துல மெயின் அல்லாஹ் 4 பேர்த்தினுடைய துவாவை லைலத்துல் கத்ர்ல கூட கபூல் செய்யறதில்லை. 4 பேர்த்தினுடைய துவா. அதுல முதல் ஆள் யார் தெரியுமா? அக்குல் வாலிதைன். யார் பெற்றோர்களை நிந்திக்கிறார்களோ, தாய் தகப்பனை நிந்தித்தவர்கள் இன்றைக்கு தௌபா செய்கிற நேரம். அக்குல் வாலிதைன், தாய் தகப்பனை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த இரவுல 2 சொட்டு கண்ணீர் விட்டு, ரப்பே என் பெற்றோர்களுக்கு நான் அநீதி அளித்து விட்டேன், மன்னிப்பாயாக. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் லைலத்துல் கத்ரிலே செய்த முதல் அமல் இதுதான். நீதிக்கு பேர் போன உமர் இப்னு அப்துல் அஜீஸ் லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ்ட்ட அழுவாங்களா, ரப்பே என் பெற்றோர்களுக்கு நான் ஏதாவது தெரியாமல் அநீதி இழைத்திருந்தால் என்னை மன்னித்து விடு என்று கேட்பார்கள். இன்னைக்கு தாய் தகப்பனை அடிக்கிற பிள்ளைகள், தாய் தகப்பனை உதாசீனப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் தெரியாமலே வாழ்ந்திருக்கிறோம். தௌபா செய்ய வேண்டும். ஆக்குல் வாலிதைன். இதே மாதிரி முதுமினுல் ஹம்ர், மது அருந்தக்கூடியவர்கள், போதை பழக்கம் உள்ளவர்கள் இந்த இரவிலே கண்டிப்பாக தௌபா செய்தாக வேண்டும்.
விபச்சாரம் செய்தவர்கள், தெரிந்தோ தெரியாமலோ இந்த தவறிலே ஈடுபட்டவர்கள், காம இச்சைக்கு அடிமையானவர்கள், தௌபாவை ஏற்றுக்கொள்ளப்படாது. அழுகாத வரை, கண்ணீர் சிந்தாத வரை இந்த இரவு ஏற்றுக்கொள்ளப்படாது. 4வது, உறவுகளை முறித்தவர்கள், துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. நாம் அழுது கண்ணீர் சிந்த வேண்டும். எப்படி முள்மரம் தண்ணீரில் முளைக்கிறதோ அதை போல முற்கருத்துக்களும் நமக்குள் வரும். பலகீனம் இல்லையா? லாஃப். 4வதாக அஜ்லத், அவசரம். அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கணும். அவசரத்துக்கு ஆப்போசிட் என்னது? நிதானம். அல்லாஹ் சொல்றான், பெருமானார் சொல்லுகிறார்கள், அவசரம் என்பது சைத்தானை சார்ந்தது, நிதானம் என்பது ரஹ்மானை சார்ந்தது. இன்னைக்கு அவசரப்படாத யாராவது இருக்காங்களா ஒரு சமுதாயத்தில்? நான் அவசரப்பட்டு மனைவியை அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவசரப்பட்டு பேசிட்டேன், தலாக் கொடுத்துட்டு சொல்றாரு, அதிருப்தி கோபத்தில் தலாக் கொடுத்துட்டேன், இல்லை சந்தோஷத்தில் தலாக் கொடுப்பான். மாமா நல்லா இருக்கியான்னு கேட்டு அந்த அம்மாவுக்கு பீஸா வாங்கி கொடுத்து, சரி போயிட்டு வாம்மா, உன்னை தலாக் கொடுத்தேன்டா சொல்லுவான். எல்லாமே எதில் தான் சொல்லுவான்? அவசரம். இந்த அவசரம் இந்த உம்மத்திற்கு இருக்கிறது. ரமலானிலே லைலத்துல் கத்ரின் இரவிலே அவசரத்திலிருந்து ரப்பே என்னை பாதுகாப்பாயாக, நிதானமாக வாழச் செய்வாயாக. வாழ்க்கையில் ஒரு முறை கூட அவசரப்படாதவர்கள் உலகத்தில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கூட அவசரப்பட்டதில்லை. நிதானத்தை கடைபிடிக்கிற வள்ளலாக வாழ்ந்தார்கள். 5வது குறை என்னன்னா, இது குர்ஆன் சொல்லுகிற குறைகள் எல்லாமே குர்ஆன் சொல்லுகிறது. இந்த மனிதன் ஹலு தோடி தில்வாலா, நான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைப்பான். இந்த மனுஷன் நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், மற்றவன் எப்படி எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன என்று நினைக்கிற பழக்கம் மனிதனுக்கு இருக்கிறது. ஆனால் இது சரியான பழக்கம் அல்ல. குர்ஆனிலே 2 பொருட்கள் இருக்கிறது. குர்ஆன்ல 2 விஷயம். சமூக சிந்தனை உள்ளவர்கள், மனிதர்கள் அல்ல, ஆனால் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறார்கள். முதல்ல எது தெரியுமா? எறும்பு. ஏன்னா தன் இனத்தை பாதுகாத்தது. யா யுஹன்னம் உதுகுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூது. எறும்பு கூட்டங்களே, சுலைமான் படையோடு வருகிறாய், ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள். இனத்தை பாதுகாத்தது. அதனால் குர்ஆனில் இடம்பெற்றது. அதே மாதிரி இன அக்கறை நமக்கு வேணும். நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் எங்கு இருந்தாலும் சரி, அது பலஸ்தீனில் காசாவில் இருந்தாலும் சரி, அந்த கவலை நமக்கு வர வேண்டும். ரப்பே, என் பிள்ளைகளை போன்றிருக்கிறார்கள், அவர்களை ரப்பே நீ காப்பாற்று என்று கேட்க வேண்டிய அற்புதமான இரவு இந்த இரவு. இன அக்கறை. அதே மாதிரி ஹுதுஹுது பறவை, சமூக அக்கறை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு ஒரு அதிசயமான வரலாறு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு. அல்லாஹு அக்பர். அவங்களுக்கு தண்ணி எங்க இருக்குன்னு ஹுதுஹுது பறவை தான் காட்டும். ஒளிச்செய்யறதுக்கு தண்ணி எங்க இருக்குன்னு அதுதான் காட்டணும் ஹுதுஹுது பறவை. ஒரு நாள் காட்டல ஹுதுஹுது பறவை. நாம முடிவு பண்ண மாதிரியே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஏன்னா உலக சக்கரவர்த்தியில நாம முடிவு பண்ண மாதிரியே பண்ணிட்டாங்க. இனி அந்த பறவை வந்தாக்க குர்பானி கொடுத்துட வேண்டியதுதான், கைமா. இந்த பறவை நமக்கு இனி ஒத்து வராது, நாம சொல்றதை கேட்கலன்னு சொன்னா அது எதுக்கு போட்ட வேண்டியதுதான். அந்த பழக்கம் தான் இன்னைக்கு வரைக்கும். கோழி நமக்கு ஒத்து வரலன்னா என்ன ஆயிடும்? அடுத்த நாளே குருமாவாயிடும். அது மாதிரி சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. வந்தா குருமா போட்டுருங்கன்னாங்க. ஆனா அந்த பறவை ரொம்ப அறிவாளி. பொதுவாகவே அறிவாளிகள் எங்கேயுமே தப்பிச்சிருவாங்க. இந்த பையன் அறிவாளியா இருப்பான். தகப்பனார்ட்ட எப்போ தெரியுமா காசு வாங்குவான்? அவர் ருசியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, டேடி அப்படின்னாண்டா போதும், சரி போப்பா உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கேன்றுவார். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏமாத்திடலாம் அத்தாவை. அதே மாதிரி அம்மாவை வதக்கிட்டு இருக்கும்போது ஏமாத்திடலாம். அந்த சமையலில் போய் அந்த அம்மா ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, அம்மா அந்த டப்பாவில் இருக்க எடுத்துட்டு போடா. அதே மாதிரி இந்த புது பறவைக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கவுக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்துச்சு. நேரா உள்ள வந்தது. ஒரு புதிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். சுலைமான் ஒரு புதிய செய்தி, உலக சக்கரவர்த்திக்கு தெரியாத புதிய செய்தியா? குருமா போடுறத மறந்துட்டாங்க. என்ன புதிய செய்தின்னாங்க. அப்பதான் அது சபா நாட்டு இளவரசி நடுநிலை சிந்தனை உள்ளவர், ஏகத்துவத்தை சொன்னால் அந்த பெண்மணி எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு கொண்டு போய் படிச்சா இல்லையோ, நடுநிலை சிந்தனை கொண்டவள், இந்த சமூக அக்கறை. அதனால் ஹுதுஹுது குர்ஆனில் இடம்பெற்றது. அப்ப அல்லாஹ்ட்ட இந்த இரவு கேட்கணும், ரப்பே நான் சுயநலத்தோடு வாழ்ந்து விட்டேன், இனி வாழுகிற காலத்தில் எனக்கு சமூக அக்கறை உள்ளவர்களாக எங்களை ஆக்கிக் கொடு.
அதே மாதிரி 6வது குறை குர்ஆன் சொல்லுகிறது, யஸ், மனிதன் எப்பொழுதுமே நம்பிக்கையற்றவனாக இருக்கிறான். நம்பிக்கை இல்லை, யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையற்றவனாக இருக்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது, இந்த இரவுல கேட்கணும், கேட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போதும் என்ற மனதை கொடுத்து. அதே மாதிரி 7வது குறை ஜுஹூத், மனிதன் எப்ப பார்த்தாலும் மறுக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மறுக்கிற பழக்கம், எதை சொன்னாலும் இல்லை இல்லை என்று மறுக்கிற பழக்கம் இருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆலமுல் அர்வாஹிலேயே தன்னுடைய 60 வயசை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்துருவாங்க. 60 வயசை தாவூத் நபிக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இங்க பூமியில வாழ்ந்ததுக்கு பின்னாடி 940 வயசுலேயே, ஆதமுக்கு வயசு 1000, 940 வயசுலேயே ரூஹ் வாங்கிறதுக்காக மலக்குல் மௌத் வந்த உடனே என்ன 60 வருஷம் இருக்குதே, அதான் தாவூதுக்கு கொடுத்துட்டீங்களே. ஜஹத் ஆதம், ஆதம் மறுத்தார், ஆதமின் பிச்சலங்களும் மறுக்கிறார்கள். குர்ஆன் பேசுகிறார். அந்த மறுக்கும் தன்மையிலிருந்து பாதுகாப்பை தருவாயாக. 8வதாக சண்டை போடக்கூடியவனாக இருக்கிறான் மனிதன், ஜதில். அதிலிருந்து ரப்பே, மனைவி மக்கள் எல்லாத்திலையும் நான் சண்டை போட்டேன் ரப்பே, இதிலிருந்து நான் நீங்கி வாழ வேண்டும் ரப்பே, அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். 9வதாக ஜஸ, பதட்டப்படக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வினுடைய ரப்பே, உன்னுடைய ரஜாவை கொடு, உன்னை ஆதரவு வைக்கிற தன்மையை கொடு, அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். மனிதன் குஃப்ரில் இருக்கிறான், நிராகரிப்பில் இருக்கிறான். அந்த நிராகரிப்பிலிருந்து ரப்பே ஈமானின் பாக்கியத்தை கொடு, இந்த இரவுல நம்ம கேட்கணும். எப்படி தண்ணீர் கெட்டதை முளைக்க வைக்கிறதோ, கெட்ட குணங்களும் மனிதனுக்குள் இருக்கிறது, அதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிற இரவுதான் இந்த இரவு. அல்லாஹு அக்பர். நிறைவாக 2 செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். தண்ணீர், எப்படி தண்ணீர் இல்லை என்றால் உலகத்தில் பஞ்சம் வந்து விடுமோ? தண்ணீர் இல்லைன்னா பஞ்சம். குர்ஆன் இல்லை என்றால் மார்க்க பஞ்சம் வந்துவிடும். இன்றைக்கு நம்முடைய வீடுகளுக்குள் குர்ஆன் இல்லை, அதனால் தீனுடைய பஞ்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. குர்ஆனுடைய அமல் இல்லை. வெளி உலகத்தினுடைய கலாச்சாரங்கள், பண்பாடுகள், நாகரீகங்கள் அத்தனையும் நம் இல்லங்களுக்குள் வந்துவிட்டது. குர்ஆனுடைய பண்பாடு அறவே இல்லை, தொழுகை இல்லை, நல்ல பழக்கங்கள், ஒழுக்கம் இல்லை. இல்லையா? சலாம் சொல்ற பண்பாடு இருக்கா? இன்னைக்கு செல்போன் வந்ததுக்கு பின்னாடி நான் எனக்கு நடந்ததையே உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துவேன். நேராக ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே நல்ல தொழுகையாளி அவர், ஆனால் அவங்க பிள்ளைகள்லாம் தொழுகாது. நேராக உள்ளே போன உடனே அவங்க அத்தா சொல்கிறா, டேய் சலாம் சொல்கிறா, அவன் அஸ்ஸலாமு அலைக்கும் திருப்பி செல்ஃபோனுக்கு வந்துட்டான். நல்லா இருக்கீங்களான்னு கேள்றா, நல்லா இருக்கீங்களா, திருப்பி இங்கே வந்துட்டான், சஜிதாவுக்கு வந்துட்டான். வீட்டிலலாம் எப்படி இருக்கீங்கன்னு கேள்றா, வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க, திருப்பி வந்துட்டான். நீங்கள் எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா எல்லா வீட்லேயும் நடக்கிற மாதிரியே தெரியுது இல்லையா? அப்போ சமூகத்தில் ஒழுக்கம் குறைந்து போயிருக்கிறது. மார்க்க பஞ்சம் வந்து விட்டது. மார்க்க பஞ்சம், ஒழுக்கம் அறவே இல்லை. ஒரு வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறான், 6வது படிக்கிற பையன் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான், டான்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்னை பார்த்த உடனே டிவி ஆஃப் பண்ணிட்டான். அன்னைக்காரன் வந்தான், ஏன்டா ஆஃப் பண்ண? நான் அஜரத்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணிட்டேன். 6வது படிக்கிற பையன் அவ்வளோ தெளிவாக இருக்கிறான், அஜரத்து கெட்டு போயிடக்கூடாது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். மார்க்க பஞ்சம். இது குடும்பத்திற்குள் வர வேண்டுமானால் குர்ஆன் வர வேண்டும். குர்ஆன் ஓதுகக்கூடிய பழக்கம் வந்துவிட்டால் நம்முடைய பிள்ளைகளின் ஒழுக்கம் சீராகிவிடும். நிறைவாக தண்ணீர் நெருப்பை அணைக்கும். நெருப்பை அணைக்கும் ஆற்றல் தண்ணீருக்கு இருக்கிறது. குர்ஆன் நரக நெருப்பை அணைக்கும். இந்த ஹாஃபிதுல் குர்ஆன் 10 நரகவாதிகளுக்கு விடுதலை தருவார். ஹதீஸ்கள்ல வருது. எத்தனை பேருக்கு? 10 நரகவாதிகளை விடுதலை செய்யலாம். அப்ப நாம ஆப்பிள்களை உருவாக்கணுமா இல்லையா? குர்ஆன் இறங்கிய இரவு தண்ணீரை போல இந்த உம்மத்திற்கு மிக மிக இந்த குர்ஆன் முக்கியம். இந்த இரவு, குர்ஆன் இறங்கிய இரவு, நாம் செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமான அமல் துவாவாக அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்பதை துவாவாக செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அமலாக என்ன செய்வது? அல்லாஹு அக்பர். நிறைய 2 ரக்காத்தா அல்லாஹ்விடத்தில் நம்மால் எவ்வளவு குல்கோல் நாம் முடிக்குமோ அதில் எங்களது ஆசிரியர் பெருந்தகை கெட்டதெல்லாம் கிடைப்பதற்கு ஓயம் ஹசரத் அவர்கள் ஒரு அற்புதமான வழியை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அல்ஹம்து சூராவை 100 தடவை ஓதி தொழுகிறார். முதல் ரக்காத்தில்
40 முறை அல்ஹம்து சூரா, அதுக்கப்புறம் ஒரு துணை சூரா. 2வது ரக்காத்துல 30 அல்ஹம்து சூரா, அதுக்கப்புறம் ஒரு துணை சூரா. 3வது ரக்காத்துல 20 அல்ஹம்து சூரா, ஒரு துணை சூரா. 4வது ரக்காத்துல 10 அல்ஹம்து சூரா, ஒரு துணை சூரா. மொத்தம் எத்தனை தடவை ஓதி இருக்காங்க? 100 முறை ஓதி இந்த இரவு, ரப்பே இந்த இரவை லைலத்துல் கத்ராக முதலில் எங்களுக்கு ஆக்கி கொடு, நாங்கள் கேட்டது அத்தனையும் கொடுத்து விடு ரப்புல் ஆலமீனே என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க காத்திருக்கிறான். மலக்குகள் எல்லாம் ஒன்று சேருகிறார்கள். இந்த இரவு காலையிலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வருவார்களாம். இந்த இரவு அல்லாஹ் இந்த இரவிலே எப்படி நடந்து கொண்டான் என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்கிறார்கள். இந்த இரவு ரப்பு இந்த அடியார்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டான்? உடனே ஜிப்ராயில் சொல்லுவாங்க, இந்த இரவு அல்லாஹ் எல்லோருடைய பாவத்தையும் மன்னித்து எல்லோருக்கும் சலாமத்தை கொடுக்க தயாராகிவிட்டான். அப்படிப்பட்ட நள்ளிரவை பெற்றிருக்கிறோம். நல்ல அமல் செய்து அல்லாஹ்வினுடைய அருளை பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே அமர்ந்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம் உங்களுடைய இயற்கை பாதம் செய்வதற்கும் உதவு செய்வதற்கும் அதுக்குமே வெளியே பாயாசம் வச்சிருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதையும் மருந்திக் கொள்ளுங்கள். அதுக்கடுத்து 1/4 மணி நேரம் கழித்து தஸ்பீஹ் தடவை. அதுக்கடுத்து இமாம் அல்ஹம்து சூராவும் இன்னொரு சூறாவும்